அவருடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த உத்தமமான சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய நபிகள் மீதும் தாபிகள் மீதும் புனிதம் நிறைந்த இந்த ஜும்மா தினத்தை நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் ஏக நாயகனின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவரமாக இருக்கிறார். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் உபதேசம் என்பது இந்த இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் இவை இரண்டையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த அறிவுரைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது.
இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த அறிவுரையை இந்த மார்க்கம் எத்தகைய வலியுறுத்தலை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த ஜும்மாவை நாம் கூறலாம். மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார். ஐவேளை தொழுகையை கடமையாக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த ஜும்மா தினத்தை எப்போதும் போல் கடந்தில்லாமல் இந்த நாளில் இந்த மனிதர்களுக்கு ஒரு உபதேசத்தை வழங்க வேண்டும். அவர்களுக்கு இந்த அறிவுரைகள் கண்டிப்பாக தேவைப்படும் என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தியதனால் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய அமர்விலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்மா எத்தகைய முக்கியத்துவம் என்பதை இந்த ஜும்மாவுடைய அந்த நல்ல அமல்களை பொறுத்து நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜும்மாவிலே நாம் இந்த உரையை கவனமாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜும்மாவில் நம்ம இந்த உரைய இமாம் உரையை இருக்கிற நம்ம உரையை கேட்டுக்கிறோம். ஆனால் அருகிலே இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு நபர் இந்த ஜும்மாவை நம்முடைய கவனத்தை சீர்திருக்கும் வகையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார். நம்முடைய இந்த ஜும்மாவில் அவரை சும்மா கொஞ்சம் பேசாம இரு என்று சொன்னால் நம்ம ஜும்மாவை நினைச்சிட்டோம். அவர் அல்ல, வீணான காரியம் செய்தவர் அல்ல, கவனமாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த ஜும்மாவை வீணடித்து விட்டோம் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த உரை என்பது, இந்த அறிவுரை என்பது, இந்த உபதேசம் என்பது நமக்கு எத்தகையதாக இருக்கின்றது என்று இந்த மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது. இது மட்டுமா, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இந்த உபதேசத்திற்கு இறை தூதர் அவர்கள் எத்தகைய முக்கியத்துவத்தை வழங்கினார்கள். அன்சாரி தோழர் ஒரு மரணிக்கொள்கிறார். அந்த தோழருடைய மரணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் அடக்கம் செய்வதற்கு பிறகு இறை தூதர் அவர்கள் அந்த மக்களை ஒன்று திரட்டி அந்த மக்களுக்கு அந்த மரணத்தை பற்றிய சிந்தனையை ஊட்டுகிறார்கள். மரணத்தின் போது, மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய நல்லவராக இருந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும், நாம் பாவியாக தீவிரமாக இருந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று இறை தூதர் அவர்கள் வந்திருந்த அந்த மக்களுக்கு விளக்குகிறார்கள். இந்த உபதேசத்தை எடுத்துரைக்கிறார்கள். இது மட்டுமா, மரணத்தின் போது ஆனால் ஒரு சந்தை கடை, சந்தையில எப்படி இருக்கும், பரபரப்பா இருக்கும், ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, நின்று பேச முடியாது, சும்மா ஒரு ஓரமா இருந்தாலும் தள்ளி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்தில் மக்களை ஒன்று திரட்டுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஒன்று திரட்டி மறுமையை ஞாபகப்படுத்துகிறார்கள். நீங்கள் மறுமைக்கு எதை சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள்? எந்த இடத்துல? ஏபார ஸ்தலத்துல ஒருத்தர் நின்று நிதானமாக பார்க்க முடியாத ஒரு இடத்தில் நின்று இறைத்தூதர்கள் இந்த உபதேசத்தை அந்த மக்களுக்கு வழங்குகிறார்கள் என்று சொன்னால், இந்த அறிவுரையை பொறுத்தவரை, இந்த உபதேசத்தை பொறுத்தவரை எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உபதேசமாக இருக்கின்றது. சரி, சிந்திச்சு பாருங்க. சரி, இந்த உபதேசத்தை பொறுத்தவரை நாம் நிறைய உபதேசங்கள் கேட்டிருப்போம், நிறைய மார்க்க சொற்பொழிவுகள் கேட்டிருப்போம். ஆனால் நாம் என்றைக்காவது இந்த மார்க்க உபதேசத்தை கேட்கிறோம். கேட்கக்கூடிய நாம் இதை எதற்காக கேட்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா? எதற்காக கேட்க வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் நம்மிடத்தில் இருக்கிறதா? சற்று யோசிச்சு பாருங்க. ஒரு நன்மையை செய்கிறோம், இது எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்ம இடத்துல என்ன இருக்கும், அதற்கு உண்டான சிந்தனை, அந்த செயல் நடந்ததற்கு பிறகு நம்முடைய நிலை எப்படி இருக்கும், இது நமக்கு என்ன லாபத்தை கொடுக்கும் என்று சிந்திக்குமா?
இன்றைக்கு இந்த உலக ரீதியா இருக்கு. ஒரு வியாபாரத்தை வச்சுக்கோங்க. ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு முன் நம்முடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும்? இந்த வியாபாரத்தை செய்தால் நமக்கான லாபம் எப்படி வரும் என்று சிந்திச்சிருக்கும். நம்முடைய இந்த உலக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஏனைய செயல்களுக்கு நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? பிறகு எதிர்பார்க்குமா? இது நம்ம இருக்குதா? அதே மாதிரி இந்த உரையை கேட்கும் பொழுது நம்முடைய எண்ணம் எதற்காக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த உரையை கேட்டு எந்த ஒரு பயன்? இந்த உரை கேட்க இருக்கு என்றைக்காவது நம்மிடத்துல போன்ற ஒரு நிகழ்வு இருந்திருக்குதா? கிடையாது. நம்ம இந்த உரைக்கு வரும்பொழுது இந்த சிந்தனை எப்படி இருக்கும்? நம்ம வரும்போது என்ன சிந்தனை வருவோம்? இந்த சிந்தனை வரும். 12 மணிக்கு இங்க சும்மா நடக்க, இங்க முடிச்சுட்டு அங்க வந்து ஒரு வார்த்தை சீக்கிரம் போகணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர இங்கே சொல்லக்கூடிய இந்த உரை நமக்கு எத்தகைய தாக்கத்தை கொடுக்கிறது என்று நினைத்திருக்கிறோமா? கிடையாது. இந்த சிந்தனையை பொறுத்தமட்டில் நாம் இந்த உரையை கேட்கக்கூடிய நாம் இந்த உரையை எதற்காக கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால்தான் நாம் இந்த உரையை கேட்பது பிரயோஜனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 வேளை தொழுகையை கடமையாக்கியிருக்கிறார். ஏனைய கடமை இருக்கின்றது. ஆனால் தொழுகையை பொறுத்தமட்டில் இறைவன் எப்படி சொல்கிறான்? மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்றான். அது மட்டும்தான் சொல்றான். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சொல்லிடலாம். நீங்க எந்த நேரத்தில் வணங்க வேண்டும், எத்தனை ரக்காயத்தில் வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், அனைத்தையும் சொல்லிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தொழுகையை கட்டளையிட்டான். அந்த கட்டளை மட்டும் காரணம் தேவையா? என்னை எதற்காக வணங்க வேண்டும் என்கின்ற காரணத்தை இறைவன் சொல்ல வேண்டுமா? சரி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க எப்படி தொழுவதை சொல்லிட்டான், எந்த நேரத்தில் வணங்க வேண்டும் என்று சொல்லிட்டான். ஆனால் அந்த தொழுகையுடைய காரணத்தை இறைவன் சொல்ல வேண்டுமா? சரி யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம். இந்த கடையில 2 வேலைக்காரர் வச்சிருக்கோம். அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த நபரிடத்துல இந்த பொருளை எடுத்து இங்க வைப்பா, இந்த பொருளை எடுத்து அங்க வைப்பா, இத்தனை மணிக்கு கடையை சாப்பிடு, இத்தனை மணிக்கு கடையை தர, இதை மட்டும் தானே சொல்லுவோம். அதற்கான காரணத்தை சொல்லுவோமா? அப்படி அந்த காரணத்தை அவர் கேட்டால் அவர் நம்ம வேலைக்கு வைப்போமா? நான் சொல்றேன், நீ செய்ப்பா. காரணமா கேட்கிற சம்பளம் குறையா தரலையா? அதை கொண்டு சொல்லக்கூடிய வேலை என்ன காரணம் கேட்போங்களா? இல்லைன்னா வேலைக்கு வைப்போமா? வைக்கமா. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் எதற்காக என்னை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தை அல்லாஹ் சொல்றார். ஏனென்றால் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டவன். அவனுக்கு எந்த ஒரு காரணத்தை சொல்லாமல் நாம் ஒரு செயலை சொன்னோம் என்று சொன்னால் பலவீனமாகவே போய்விடும் என்கின்ற இந்த நிலையில் இறைவன் சொல்கிறான், நீங்கள் என்னை வணங்க வேண்டும். எந்த நோக்கத்தில் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் என்னை நீங்கள் நினைவு கூறும் பட்சத்தில் வணங்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டோம்னா இறைவனை மட்டும்தான் நினைக்க வேண்டும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்வார்கள். அல்லாஹ்வுக்கும் தக்பீர்கள் தான் போதும். உலகத்தில் உள்ள எல்லாமே நடக்கும். தொலைஞ்சு போன எல்லாமே நடக்கும். நம்ம மறந்த சிந்தனை, மறந்த அந்த மறதிக்குள்ள வீட்டுல மனைவியிலே சொல்லிட்டு போக மறந்துருக்கும். பொதுகளை கடையில் ஏதாவது பொருளை மாற்றி வச்சிருப்போம். அது அந்த நேரத்தில் யாரும் இப்படித்தான் மனிதனுடைய நிலை இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த தொழுகைக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழுகையாளியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கிறேன். தொழுகையாளிக்கு கேட்கிறாங்க. எதை வைத்து சொல்றான்? அல்லாஹ் சொன்னதானே செய்யலாம். ஆனால் அல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யலாம். நீங்கள்
அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் என்னை நினைவு கூறும் பட்சத்தில் என்னை இந்த பொருளையை நிறைவேற்றுகின்றான். ஆனால் உலக சிந்தனையில் நாம் மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால் நாம் தொழுத இந்த தொழுகை பயன் கிடையாது. தொழுகையாகிய சபிக்கிறான், கேடுகள் எல்லாம் சொல்றான். நீங்கள் என்னை நினைவு கூறணும், தொழுகும் போது என்னை மட்டும்தான் நினைவு கூறணும், தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் நம்முடைய எண்ணத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலையில் இறைவன் சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது இந்த அறிவுரையை கேட்கக்கூடிய நம்ம, இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய நம்ம இந்த சிந்தனையோடு வருவோமா? இந்த அறிவுரை எதுக்காக கேட்கிறோம்? இதை கேட்டால் என்ன நடக்கும் என்கின்ற சிந்தனையோடு அமர்வுவோமா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த அறிவுரை எதற்காக தெரியுமா? வலாக்கின் திக்ரா வலாலக்கும் தத்தகுன். இந்த அறிவுரை உபதேசம் இந்த மக்களுக்கு சொல்லப்படுகிறது. எதற்காக? அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. இந்த அறிவுரையை உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு இறையச்சம் வரும் என்று அறிவுரையை கேட்டால் உங்களுக்கு தக்வா அதிகரிக்க வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். சரி, இந்த அறிவுரையை கேட்டால் இறையச்சம் வருமா? கண்டிப்பாக. நமக்கு நாமே கேட்டுக்க முடியும். அறிவுரையை கேட்டால் இறையச்சம் கண்டிப்பாக வரும். எப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சொல்கிறான். இங்கு சொல்லக்கூடிய இந்த அறிவுரை என்பது இங்கு பேசக்கூடிய இந்த நபருடைய கருத்து கிடையாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்று நாம் நம்ப வேண்டும். இது அல்லாஹ் சொல்றான், நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்கின்ற ஒரு நிலையில் நம்முடைய எண்ண ஓட்டம் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறம் கட்டிலே வரலாம். இங்கிட்டு கடல், இந்த பக்கம் புறவுடைய படை, இறுதியில விழுந்து நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாம் செய்த ஒட்டுமொத்த உழைப்பும் வீணாகி விடுமோ என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான், மூசாவே உங்களுடைய தடியை கொண்டு அடியுங்கள் என்று தடியை அடித்தார்கள். அடிக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய இறைவன் நம்மை காப்பாற்றுவார். நம்பிக்கை அப்படி இருக்கலாம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறிவுரையை கேட்க கேட்க உங்களுக்கு இறையச்சம் வர வேண்டும், தக்வா அதிகரிக்க வேண்டும். அந்த தக்வா உங்களுக்கு இறைவனுடைய உதவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றான்? ஒரு சமுதாயம் இருக்கலாம், அவர்கள் ஒரு சமுதாயம் என்று எதை சொல்றாங்க? ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நின்ற மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்படும் பொழுது அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி வருகிறது. அப்ப அப்படி நம்ம சொல்றோம், நீங்க உங்களுடைய இந்த அறிவுரை என்பது உங்களுக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும், தக்வா அதிகரிக்க வேண்டும். அந்த அதிகரிப்பின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புகிறேன். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த அறிவுரை என்பது நாம் கேட்க கேட்க ஒரு நேரத்தில் அது எந்த நிலைக்கு வந்து நிற்கும் என்று சொன்னால், அல்லாஹ் என்று அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் உள்ளம் நடுநடுங்குகிறது. அல்லாஹ் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை கேட்டால் உள்ளம் நடுநடுங்கும் என்று இறைவன் கூறுகிறான். இறைவனுடைய தூதர் காலத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய முந்தைய சம்பவத்தை இறை தூதர்கள் சொல்றாங்க. நம்ம அதிகமா கேட்டிருக்கோம். 3 நபர்கள் மலை
வழி அடைச்சு வழியை அடைச்சவனே அங்கே உள்ள இருக்கக்கூடிய 3 நபர்களும் பல வகையில முயற்சி பண்றாங்க. அவங்களும் தள்ளி பார்க்கறாங்க, முட்டி பார்க்கறாங்க, உழைச்சு ஒன்றும் முடியல. 3 நபர்கள் ஒரு ஆலோசனை வசூலம் பண்றாங்க. 3 பேர் எழுதினாங்க, இறைவனுக்காக நாம் தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனுக்காக சில செயல்களை செய்வோம், அதை சொல்லி இறைவனத்தை நாம் உதவி தேடுவோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான் என்று ஒவ்வொரு நபரும் தான் செய்த செயலை சொல்லி இறைவனத்தை. அதிலே ஒரு நபர் இறைவனத்தில் பேசுகிறார், இறைவா, என்னுடைய தூரத்து உறவுக்கார ஒரு பெண்மணி இருந்தார், அவள் மீது நான் மிகவும் அன்பும் பாசமும் வைத்திருந்தேன். இந்த உலகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது எப்படி பாசம் வைத்திருப்பாரோ அதை விட அதிகமாக நான் வைத்தேன். அதை அவரிடத்தில் போய் வெளிப்படுத்தினேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். நான் உன்னை எண்ணுகிறேன் கேட்கிறப்ப மறுத்துட்டார். சிறிது காலத்தில் அந்த பெண்ணிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சூழலின் காரணமாக அந்த பெண் அவரிடத்தில் வந்து கேட்கிறார், எனக்கு 100 தங்க காசுகள் நீங்கள் கொடுத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செயலுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று அந்த பெண் சொல்கிறார். இவரிடத்தில் பணம் கிடையாது. அந்த பெண்ணின் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அந்த பொருளாதாரத்தை திரட்டுகிறார். திரட்டி அந்த பெண்ணிடத்திலே அந்த 100 தங்க காசுகள், அந்த 100 தங்க காசுகளை கொடுத்தா என்ன ஒப்பந்தம்? 100 தங்க காசை கொடுத்துட்டா நீங்க சொல்லக்கூடிய அந்த செயலுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று அந்த பெண் சொன்ன அந்த உடன்படிக்கையை எடுத்து தடுப்பதற்கு யாருமே கிடையாது. தவறு செய்வதற்கான அனைத்து வழிகளும் தடுக்கிறதுக்கு ஒருத்தரவே கிடையாது. இறைவனத்தில் அப்படியே சொல்ற, நான் 2 கால்களுக்கு மத்தியிலே நான் அமர்ந்திருந்தேன். அந்த பெண் சொன்னால், யுத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எதனையும் அவருடைய முத்திரை இல்லாமல் நீங்கள் பறிக்க முடியாது என்று அந்த பெண் அந்த நபரிடத்தில் சொல்கிறார். திருமணத்தின் மூலமாகத்தான் நீங்கள் என்னை அடைய வேண்டும், வேற எந்த வழியிலும் இது போன்று அடைய முடியாது என்கின்ற அந்த நிலையை இருந்து சொல்லி, யுத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒற்றை வார்த்தை தடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அந்த நபரை அந்த இடத்திலிருந்து புறப்படுத்தி சட்டு வெளியில் எது சொன்ன அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உபதேசத்தை கேட்க கேட்க ஒரு நேரத்தில் அல்லாஹ் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அந்த சம்பவம் நினைச்சார். இந்த உபதேசத்தை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். இந்த சும்மா உரைக்கு கூட நம்முடைய நேரத்தை தியாகம் செய்வது, ஏதோ இறுதியாக சென்று அந்த கேட்கம் சொல்ல போதும் அப்படிங்கிற மனப்பான்மையில் பலதற்கும் இந்த உரை எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இறைவனும் இறை தூதனும் வழிகாட்டியிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், என்ன யோசிப்போம்? சில பேர் பேசக்கூடிய பேச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. நமக்குள்ளேயே பேசணும், என்ன பேசுவோம்? பயான மூச்சு போனோடனே என்ன பேசுறாங்க? இந்த சகாபியோட வரலாறு கண்ணு கூட நிப்பாட்ட அந்த நபிமார்களுடைய தியாகத்தை எப்படி பேசுறாங்க மனுஷன்? இப்படி ஃபீல் பண்ணுவதற்காக இந்த மார்க்கம் இதை சொல்லவில்லை. நீங்க வருத்தப்படணும், ஃபீல் பண்ணுவதற்காக கிடையாது. இந்த அறிவுரை என்பது உங்களுக்கு இறையச்சத்தை வளர்க்க வேண்டும். எந்த அளவிற்கு நமக்கு இறையச்சம் வளர்ந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எந்த ஒரு நிகழ்வுக்கு சென்றாலும், மார்க்க சொற்பொழிவுக்கு சென்றாலும் நாம் அவருடைய உள்ளத்தில் எதை வைத்து போக வேண்டும்? அவங்க இந்த பயானுக்கு போறோமா இறையச்சத்தை அறியும்.
வேற எந்த நோக்கம் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலை. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்குதா? ஏதாவது ஒரு நன்மையான ஒரு செயலுக்கு நம்ம அழைப்போம் என்று சொன்னா, வாங்க ஒரு பயான் இருக்கு, பெண்கள் பயான் இருக்கு, ஆண்கள் பயான் இருக்கு, அல்லது இன்னும் நிகழ்வுக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் அலட்சியமாக பேசக்கூடிய மக்களை தான் பார்ப்போம். போங்க முன்னாடி, போங்க முன்னாடி, இப்படித்தான் பேசுகிறோமே தவிர அதற்கு ஆர்வமாக போகிறோமா? என்ன காரணம் என்று சொன்னால் அவனுடைய பிரதிபலன் நம்ம பார்க்கறது கிடையாது. இந்த பயானை கேட்டா நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் சிந்திப்பது கிடையாது. ஏதோ போறோம், ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் நேரத்தை கடந்து இதனால கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்க்க ரீதியாக எத்தகைய வளர்ப்புகளை நம்ம வளர்த்து கொண்டிருக்கோம். சரி யோசிச்சு பாருங்க, ரொம்ப குறைவு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மனுஷன் தானே இதை மட்டும் சொல்லல, இந்த பயானை கேட்டால், இந்த மார்க்க அறிவுரையை கேட்டால் உங்களுக்கு எத்தகைய நன்மைகளை அதிகப்படுத்துகிறான் என்று இறைவன் சொல்றான். அப்படி அள்ளி கொடுக்கிறான். பயானை கேட்கிறது வேறு இல்லை. கொள்கைக்கு பார்த்தோம்னா 5 வேலை கொள்கை போறோம்னா அது ஒரு செய்யறோம், அதுக்கு மெனக்கெட்டு வரணும், எல்லாமே செய்யறோம். இப்போ நோம்புக்கு என்ன செய்யுங்க, நோம்புக்காக என்ன செய்யறோம், தாஜிங் இருக்கிறோம், உணவு இல்லாம இருக்கிறோம், தூக்கம் இல்லாம இருக்கிறோம். இத்தகைய தியாகத்தை செய்ய அதற்கு ஒரு நன்மை தரலாம். ஆனால் இந்த அறிவுரையை கேட்டால் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறான் இறைவன். அப்பேற்பட்ட ஒரு இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை படைத்திருக்கிறார். வானவர்களை படைத்திருக்கிறார். வானவர்களில் சில நபர்கள் இந்த உலகிலேயே சிக்கிக் கொண்டிருப்பார்கள். எங்கெல்லாம் இறைவனை பற்றி பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் இறைவனை பற்றி புகழப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அங்கு அமர்த்தும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இங்க நம்ம பேசுறோம், நீங்க உட்கார்ந்து நம்மோடு செல்லுவோம். இது மட்டுமல்ல, இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே சென்று வானவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே உரையாடல் உரையாடும். அல்லாஹ்வின் தூதர் சொல்றார், இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு ஜும்மாவுக்கு பிறகு இறைவனிடத்திலே சென்று வானவர்கள் இங்கு என்ன நடந்ததோ அதை பற்றி அவர்கள் விளக்குவார்கள். இறைவனுக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். தெரிந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் மூலமாக நமக்கு அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார். வானவரிடத்திலே இது முடிந்ததற்கு பிறகு வானவர்கள் சொல்கிறார். அப்போது இறைவன் கேட்பான், நீங்க கீழே இருந்தா வரீங்க, அந்த இடத்துல இருந்தா வரீங்க, சபையில் என்னுடைய அடியான் எங்க பேசுறான், என்ன நடந்தது என்று இறைவன் கேட்பான். உடனே வானவர்கள் பதிலளிக்கிறார்கள், இறைவா, உன்னுடைய அடியான் உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான், உன்னை அவன் புகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வானவர்கள் பதிலளிக்கிறார். உடனே அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறான், என்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் என்னை பார்த்திருக்கிறான். இறைவா, அவர்கள் ஒருபோதும் உன்னை பார்த்தது கிடையாது. உடனே அல்லாஹ் சொல்லுவாங்க, சரி பார்த்தால் என்ன செய்வார்கள்? இறைவா, அவர்கள் உன்னை பார்த்தால் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்ட நிலையிலே இருப்பார்கள் என்று மாணவர்கள். சரி, என்ன கர்மப்படுகிறார் என்று என்ன கேட்கிறார்? இறைவா, இந்த உலகத்தில் பல நபர்கள் இந்த உலக மோகத்திற்காக, மனோ இச்சைக்காக பல வழியில் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னை பெருமைப்படுத்த வேண்டும், உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கு இருந்தார்கள் அல்லவா, அதற்காக அவர்கள் சோனத்தை கேட்கிறார்கள். உடனே எல்லாம் கேட்பான், சரி சோனத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? ஒருபோதும் அவர்கள் சோனத்தை பார்த்தது கிடையாது. உடனே அல்லாஹ் சொல்றான்,
சூனத்தை பார்த்தால் என்ன செய்வார்? உடனே வானவர்கள் பதிலளிக்கிறார்கள், அவர்கள் சூனத்தை பார்ப்பார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்தை விட்டு விடுவார்கள் என்று. சரி, சொர்க்கத்தை கேட்கிறார், எதை விட்டு பாதுகாப்பு கேட்கிறார், எதை வேண்டாம் என்கிறார். நம்ம இந்த உலகத்துல கேட்போம், இறைவனத்துல கேட்டா என்ன கேட்போம்? வேண்டு. சொர்க்கத்தை கேட்போம், சோனத்தை கூடாது. எதை விட்டு பாதுகாப்பு தேடுவோம்? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவோம். இதுதானே கேட்போம். அதைத்தான் மாணவன் சொல்றார், இறைவா அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுகிறார்கள். இறைவா சரி, அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? இறைவா அவர்கள் ஒருபோதும் நரகத்தை பார்த்தது கிடையாது. நரகத்தை பார்த்தார்கள் என்று சொன்னாலும் என்ன செய்வார்? இறைவா அவர்கள் நரகத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் நரகத்தை விட்டு விரண்டு வருகிறார்கள் என்று மாணவர்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், மலக்குமார்களே, வானவர்களே, என்னுடைய அடியான் என்னை பார்க்காமல் என்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தை பார்த்ததே கிடையாது, நான் சொர்க்கத்தை கேட்கிறார். நரகத்தை பார்த்தது கிடையாது, ஆனால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுகிறான். இந்த இடத்திற்கு வந்து அமர்ந்தார்கள், இந்த சபைக்கு வந்தார்கள். இந்த சபைக்கு வந்த அனைவருக்கும் அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். என்ன செஞ்சோம்? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் குறிப்பெடுத்து நம்ம பேசணுமா? இல்ல வேற ஏதாவது செயல் செஞ்சோமா? இல்ல. ஆனால் இந்த சொற்பொழிவுக்காக, இந்த உபதேசத்தை கேட்பதற்காக இங்கு வந்திருந்த எல்லா நபர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறார். அதுல வாங்க சொல்றார், இறைவா அவர்களில் சிலர் இந்த நிகழ்வுக்காக வந்தாங்க, வேற ஏதோ ஒரு வேலைக்காக வந்தாங்க, நேரம் இருந்தால ஒரு 10 நிமிஷம் அமர்ந்துட்டு போலான்னு சொல்லி வந்தவங்க இந்த சபைக்கு வந்துட்டாங்க. என்னுடைய அருகில் இருந்து யாரும் விலக மாட்டார்கள், அனைவருக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறைவன் சொல்கிறார். அப்ப இந்த உபதேசத்தை நாம் கேட்கக்கூடிய இந்த அறிவுரையை நாம் எதற்காக கேட்க வேண்டும் என்ற அந்த உயிரோட்டம் இருக்கிறது. நாம் கேட்டால் என்ன நமக்கு இதில் பயன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேட்கக்கூடிய எல்லாம் அறிவுரைப்பது இந்த முஸ்லிம்களுக்கு தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை நாம் கேட்கக்கூடிய ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு உபதேசமாக இந்த மார்க்கம் சொல்லுது. நாம் இதை கேட்டுவிட்டு அலட்சியமாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வேத வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கேடுதான் என்கிறான். அவர்களை நான் சும்மா கண்டிப்பாக கண்டிப்பேன் என்கிறான். என்னுடைய அறிவுரையினுடைய வேத வசனங்கள் வரும் பொழுது அதை மறுத்து அலட்சியமாக இருக்கக்கூடிய இந்த நபருக்கு இறைவன் சொல்கிறான், நாளை மறுமையில் கண் குருடராக எழுப்பப்படுவான். அப்படி எழும்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதன் இறைவனிடத்திலே கேட்பான், இறைவா என்னுடைய கண் தெரியல, கண்ணு தெரியலன்னு சொல்லி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய வேத வசனங்கள் உள்ளத்துல வந்துச்சுல, அப்படி வரும்போது அதை மறுத்தாயில, அப்படி மறுக்கக்கூடிய நீ இன்றைக்கு அது போன்று மறுக்கப்படுகிறாய் என்று இறைவன் சொல்றான். இப்ப நாம இந்த அறிவுரை என்பது, இந்த உபதேசம் என்பது நமக்கு
வாழக்கூடிய மக்களாக, நம்முடைய வாழ்க்கையில் தக்குவாவை அதிகப்படுத்தக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருளக்கூடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது இரண்டாம் முறையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.